பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலே அல்லாஹுக்கு ஒப்பான ஒரு மஜ்லிஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்தல் கொண்டிருக்கின்றான். இனி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், சூரத்துல் கௌசர் என்று சொல்லக்கூடிய 108வது அத்தியாயம். குர்ஆனில் மிகவும் சின்ன அத்தியாயம், எல்லாருமே மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு சூரா. அதனை கொண்டு நம்முடைய தேவைகளை எவ்வாறு நிறைவேற்றிக் கொள்வது என்பதை பார்க்க இருக்கின்றோம். கணிதக்குறையிலே புதிதாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் தொட்டால் நம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். யா அல்லாஹ், யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு மார்க்க விஷயங்களை மக்களுக்கு எடுத்துரைக்க ஆர்வம் ஊட்டுகிறார்களோ, அதுக்கு துணையாக இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவர்களுக்கும் நேர்வழி காட்டுவாயாக, ஹிதாயத் தருவாயாக, பாவங்களை மன்னிப்பாயாக, அவருடைய அனைத்து தேவைகளையும் நேற்று வைப்பாயாக, கஷ்டங்களை போக்குவாயாக, கடன்களை நீக்குவாயாக, வாழ்க்கையிலே பரக்கத் செய்வாயாக, இம்மை மறுமையிலே வெற்றி பெற்ற கூடத்தில் ஆக்கியல் வருவாயாக. அல்ஹம்துலில்லாஹ், ஆமீன். கணிதக்குறையிலே நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், நமக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கலாம். எல்லாவற்றையுமே நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தொடர்பு அல்லாஹ்வுடன் சரியாக இருக்கும் பட்சத்திலே நாம் எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் சரி தான், உலகத்தில் அனைத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியும். என்ன காரணம் சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொன்னால், வக்கால ரப்புக்கும் உத்ஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடம் கேளுங்கள் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அல்லாஹ் வாக்களிக்கின்றான், கேளுங்கள் தருகிறேன் சொல்கின்றான். அல்லாஹ் இன்னொரு சொல்லினா, வமன் அஸ்தக்கு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட உண்மை சொல்லக்கூடியவன் யார் இருக்கிறார்? யாருமே கிடையாது. அல்லாஹ் மிக உண்மையானவன். அவன் சொன்னால் உண்மைதான் சொல்வான். அவனுடைய குர்ஆன் உண்மை. ஆகவே அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அனைத்து தேவைகளையும் அதுக்கான முறையை நம்ம பயின்று கொண்டு கேட்டவன் நிச்சயமாக கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் கணிதக்குறையிலே நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், முதல்ல அல்லாஹ்வுடைய கட்டளையை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். எவ்வளோ பிரச்சனை இருக்கும், நீங்கள் எந்த காரணத்தையும் கொண்டும் நம்பிக்கை எழுந்துட வேண்டாம் அல்லாஹ் மீது. அதுக்கான வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறையை பின்பற்றி நீங்கள் என்ன செய்யலாம்? வெற்றி அடையலாம், வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். எல்லா விதமான, நீங்கள் எவ்வளோ கீழே இருந்தாலும் மேலே வந்துடலாம், எவ்வளோ கடன் இருந்தாலும் அதை விட்டு வெளியே வந்துடலாம். நம்ம செய்ய வேண்டிய என்னென்னு வேலை சொன்னால், முதல்ல அல்லாஹ்வுடைய கட்டளையை, அல்லாஹ்ட்ட உதவி தேவைன்னு சொன்னால், நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியாக நடத்துறாக்கணும். அவ்வளோதான். 5 நேரம் தொழுகை 5 நேரத்தில் தொழுங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத், இஷ்ராக், துஹா அப்படி தொழுக முயற்சி பண்ணுங்கள். ரம்லானுடைய நோன்பை முழுமையாக நோற்று வாருங்கள். வாய்ப்பு இருந்தால் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வருங்கள். ஜக்காத்து கடமையாக உள்ளவங்க ஜக்காத்து கொடுங்க. ஏழைகளுக்கு தர்மம் கொடுங்கள், உணவு கொடுங்கள். எப்பாவது உணவுன்னு சொன்னால் டெய்லி இல்லை, வாரத்துக்கு ஒரு தடவை உணவு கொடுத்துருங்க. ஹஜ்ஜு கடமையாக இருக்குது, ஹஜ்ஜு செஞ்சுருங்க. இது இஸ்லாமிய கடமை, 5 கடமை இது சார், கட்டாயம் செஞ்சுருங்க. அடுத்ததாக காலைவான தஸ்பீஹாத்துகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக்கி கொள்ளுங்கள். 3வது கிழமை சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இது 100 தடவை. 4வது கிழமை லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப் 100 தடவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது 100 தடவை. காலை மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால், அன்று முழுவதும் உங்களுடைய வாழ்க்கை பரக்கத்தான வாழ்க்கையாக, அல்லாஹ்வுடைய ரஹமத் 2000 உங்கள் மீது இறங்கின வாழ்க்கையாக சந்தோஷமாக இருக்கும். குர்ஆனை காலை மாலை ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஓதுங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாம் பரக்கத்து எல்லாமே இறங்கிடும், உள்ளத்து ரூவில் இறங்கும். ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் குர்ஆன் எப்படி ஓதும் நம்ம வீடியோ போட்டுக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க.
அது ஜாயின் பண்ணுறதுக்கு 98 40 92 59 49 நம்பரில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினா அதில் இணைச்சி விட்ருவாங்க. அது மாதிரி கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர் கடமையை சரியாக செய்யுங்க, அதை குறை வச்சிடாதீங்க. கணித்துக்குறையிலே உங்கள் கையை கொண்டு நாக்கை கொண்டு யாருக்கு எந்த விதமான துன்பம் நினைச்சிடாதீங்க. இது நன்மையான விஷயங்கள். தீமையான விஷயம் மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். விபச்சாரம் செய்கிறது, குடிக்கிறது, போதைக்கு அடிமையாகிறது, சூதாடுறது, வட்டி வாங்குறது, மற்றவர்கள் பொருளை அபகரிக்கிறது, இவையெல்லாம் உங்கள் நன்மையெல்லாம் அழிச்சு கொண்டு போயிடும். கொலை, தற்கொலை, செய்வினை, இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி நன்மையை செய்து தீமையை தவிர்த்துக்கிட்டேன்னு சொன்னால் அது மாத்திரம் இல்லாமல் இதை மக்களுக்கு எத்தி வைங்க. இப்போ நன்மையை தீமையை தடுத்த கூட்டத்தில் ஆகிவிடுவீங்க. அப்படி இல்லையா, இந்த வீடியோ 5 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டாவே நீங்கள் இந்த எத்தி வச்சு நன்மை கிடச்சி போயிடும். நம்பிசா சொன்னாங்க, நன்மையை தீமை தடுத்து கொட்டுருங்க, இல்லைன்னு சொன்னால் அல்லாட வேதனை இறங்கும். அப்படி இறங்குச்சுன்னு சொன்னால் நீங்கள் துவா செய்வீங்க, அல்லா கபூல் செய்ய மாட்டான். அப்போ என்ன அர்த்தம்? நன்மையை தீமை தடுத்தா நம்ம துவா செஞ்சு அல்லா கபூல் செய்வோம். இந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இதுவரை நீங்கள் தொழுகாமல் இருந்தீங்களா, வணங்காமல் இருந்து அல்லாவுக்கு மாறு செஞ்சீங்களா, இப்போ இந்த நிமிஷத்தில் யா அல்லா அஸ்தாஃபிருல்லாஹ் வாத்துபிலே, யா அல்லா நான் பாவனைப்பு தருகின்ற உன் பக்கம் திரும்புகிறேன் சொன்னால் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் மன்னிச்சிடும் அல்லா தாரா. அது கிடைத்துக்கொள்ளே இந்த மாதிரி உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இஷா தொழுகைக்கு பின்பு, இஷா தொழுதுட்டு படுக்கிறதுக்கு முன்பாக என்ன செய்யுங்க, 2 ரக்கா தொழுங்க, அதாவது 4 ரக்கா தொழுங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்ச சூறாக்கள் ஓதிக்கொள்ளுங்கள். தொழுது கிப்லா பக்கம் திரும்பி உட்கார்ந்து சலவாத் சல்லல்லா அலா முஹம்மத் அது 99 தடவை ஓதுங்க. சல்லல்லா அலா முஹம்மத் சல்லல்லா அலைஹி வஸல்லம் 99 தடவை ஓதுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் 99 தடவை ஓதுங்க. அதுக்கு அடுத்ததாக இன்னா அத்தைனாக்கல் கௌசர், அல் கௌசர் சூரா இருக்கு இல்லையா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இதை 33 தடவை ஓதுங்க. ஓதிட்டு கையை ஏந்தி உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாட்ட கேளுங்க. கேட்க முன்னாடி சலவாத் 3 தடவை ஓதிக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் 3 தடவை ஓதிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அல்லாட்ட கேளுங்க. கஷ்டம், கடன் நீங்கிறது, கல்யாண தடை நீங்கிறது, பிரச்சனை, சின்ன சைத்தான பிரச்சனை எதுவாக தான் சரி அல்லாட்ட அழுது கேட்டுட்டு முடிக்கும்போது சலவாத் சொல்லி முடிச்சுக்கோங்க. 3 தடவை சலவாத் சொல்லி முடிச்சுக்கோங்க. இந்த முறை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். இதை எத்தனை நாளை செய்யணும்? தொடர்ந்து செய். குறைஞ்சபட்சம் 40 நாள் செஞ்சுட்டே வரும்போது உங்களுக்கே அதனுடைய வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய தேவைகள் நிறைவே நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அமல் கணித்துக்குரியர்களே, எத்தனையோ மக்கள் இதை செய்து பலன் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே நாமும் பலன் பெறுவோம். எல்லாம் அல்லாஹ் தாலா இமயமரில் வெற்றி பெற்று கொடுத்து என்னை உங்களை ஆக்குவானாக. கணித்துக்குரியர்களே, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறக்கூடிய ரகசிய திக்ர் என்று ஒன்று இருக்கிறது. அந்த திக்கரை செய்வதனால தொழுகையில் பயபக்தி, தொழுகாதவங்க திக்ரு, அந்த திக்கரை செஞ்சால் தொழுகையில் ஆர்வம் உண்டாகும், பயபக்தி உண்டாகும். நபியுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், நபியுடைய தர்பாரில் அமரக்கூடிய பாக்கியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலும் நனவிலும் பார்க்கக்கூடிய, அதாவது திக்ரிலையும் பார்க்கக்கூடிய பாக்கியம், அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. யாரெல்லாம் நாம் இறைநேசன் ஆகணும், அல்லாஹ் நெருக்கத்தை பெற விரும்புகிறீங்களோ அவங்க என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினா போதும். நான் உங்களுக்கு குரூப் நினச்சி அந்த திக்கரை அனுப்பி வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். என் நம்பர் வந்து 9976841855 9976841855. அல்லாஹ் தாலா கபூல் செய்வானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னொரு முக்கியமான விஷயம், கீழே பார்த்தா கேபிக்கு தமிழ் பேன் இருக்கு இல்லையா, அது தொட்டிங்கன்னா என்னுடைய சேனல் ஓப்பன் ஆகிடும். உள்ளே போனீங்கன்னா எல்லா பிரச்சனைக்குமே மேக்ஸிமம் நம்ம குர்ஆனை கொண்டு என்ன திருன்னு கொடுத்துருக்கோம், அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.